இனிய காலை வணக்கம். கரண்ட்டு கம்பன் கூட பார்க்காம காக்காங்க எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பாருங்க. ஒரு நாள் காக்காவும் வாத்தும் பேசிக்கிச்சான். ஏ வாத்தே, நீ ரொம்ப அழகாக இருக்க, அழகாக சந்தோஷமாக நீந்துற, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜனங்க எல்லாரும் உன்னை ரொம்ப கொஞ்சுறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க. நான் பாரு எவ்வளோ கருப்பாக இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, என்னை யாரும் கொஞ்ச மாட்டாங்கன்னு சொல்லி காக்கா ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். அதுக்கு அந்த வாத்து சொல்லிச்சான், என்ன காக்காவே நீ இப்படி சொல்லிட்ட, நீ இறைவன் படைப்பு, உனக்கு எது செஞ்சாலும் உனக்கு முதல்ல படைச்சிட்டு தான் அவங்க சாப்பிட்றாங்க, உனக்கு தானே கொடுக்குறாங்க எல்லாம், நீ தானே. நான் பாரு என் காலை வச்சு ரொம்ப நீந்த முடியாமல் தண்ணியில் நீந்திகிட்டே இருக்கேன், என்னால் முடியவே முடியல. நீ சுதந்திரமாக இருக்க, நினச்ச இடத்துக்கு போகிற, நினச்ச இடத்துக்கு வர, ஆனால் அழகில்லை, நீ கவலைப்படாத, உன்னை எவ்வளோ பேர் உன்னையும் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாத்து சொல்லிச்சாங்க. அந்த மாதிரி காக்காவும் வாத்தும் பேசிக்கினாங்களாம். பாருங்கள், எப்பவுமே ஒருத்தருக்குள்ளே இருக்கிற திறமை இன்னொருத்தருக்குள்ளே இருக்காதுங்க. அழகு எப்போ வேணால் அழியக்கூடியது. அந்த அழகை எப்போவுமே நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதங்க. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்கள அப்படி இருக்காங்கன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோட்டோவை 10 வயசில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க, 20 வயசில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, 50 வயசில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே யோசித்து பாருங்கள். ஏன் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. நம்ம நேரில் இருக்கிறதுக்கும் செல்லில் ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கும் ஆதார் அட்டையும் ஓட்டு ஐடியும் வச்சு பாருங்களா, நம்ம மேட்சே ஆக மாட்டோம், ரொம்ப அசிங்கமாக இருப்போம். அப்படி இருக்கும்போது அழகுன்றது ஒரு பெருசே இல்லைங்க. நம்மளுக்குள்ளே இருக்க திறமைகள் தாங்க பெருசு. நம்ம திறமையை வளர்த்துக்கினாலே போதுங்க, எல்லாமே நன்மைக்கே.